ലളിതാ സഹസ്രനാമത്തിലെ 62ാമത് ശ്ലോകം. ആറ് നാമങ്ങളാക്കും ഇതില് ഉള്ളത്. 254லேருந்து 259 வரைக்கும் இருக்கிற நாமங்களாக்கும் இதுல இருக்கு. എട്ട് അക്ഷരങ്ങളോട് കൂടിന 2 നാമങ്ങളും 4 അക്ഷരങ്ങളോട് കൂടിന 2 നാമങ്ങളും 5 അക്ഷരങ്ങളോട് കൂടിന ഒരു നാമവും 3 അക്ഷരങ്ങളോട് കൂടിന ഒരു നാമവുമാക്കും ഇതില് ഇருக்கு. ധ്യാനവും ധ്യാനിக்கிறவனும் ധ്യാനിക്കപ്പെടുற பகவல் ரூபவும் ஆயிட்டிருக்கிறவளாக்கும் தேவி. தர்ம அதர்மங்களுக்கு அப்பாற்பட்டவளாக்கும் தேவி. பிரபஞ்ச ரூபிணியாக்கும் தேவி. ஜாகிரத அவஸ்தையிலையும் சொப்னாவஸ்தையிலையும் இருக்கிறவளும் தேவிதான் அப்படின்னு வாக்தேவிகள் தேவிய இந்த 62வது ஸ்லோகம் வழியா ஸ்துதிக்கிறா. ധ്യാനധ്യാതൃധ്യേയരൂപാ ധർമാധർമ്മ വിവർജിതാ വിശ്വരൂപാ ജാഗരിണീ സ്വബന്ധി തൈജസാത്മികാ. 254ാമത് നാമം. 8 അക്ഷരങ്ങളോട് കൂടിന നാമമാക്കും ഇത്. ധ്യാനധ്യാതൃധ്യേയരൂപ. നാമങ്ങളോട് നടുവില പദങ്ങളെ പിരിക്കാതെക്കാക്കും നമ്മൾ അർത്ഥങ്ങളെ பார்த்துட்டு வரோம். ധ്യാനവും ധ്യാനിக்கிறவரும் ധ്യാനിക്കப்படுற பகவல் ரூபவும் ஆயிட்டு இருக்கிறவளாக்கும் தேவி. ത്രിപുടി ആയിട്ട് இருக்கா தேவி. 3 அவஸ்தைகளிலேயும் இருக்கிற தேவி அப்படின்னு பார்க்கிறோம். தியானவும் தியானிக்கிறவனும் தியானிക്കേണ്ട ரூபவுமாய் இருக்கிற தேவி. அதனால தியானத்யாத்ரு ധ്യേയരൂപാ தியானத்யாத்ருத்யேயரூபா அப்படின்னு வாக்தேவிகள் தேவிய ஸ்துதிக்கிறா. ബ്രഹ്മ ശബ്ദമാക്കും ഓങ്കാരം. நிர்குண பிரம்மம் சகுண பிரம்மம். இந்த நிர்குண சகுண பிரம்மத்தை பகவத்கீதையில ஓங்காரமாயிட்டாக்கும் சொல்லப்படுறது. பிரம்மவாஜகமாக்கும் ஓங்காரம் அப்படின்னு கடோபனிஷத்துல சொல்லப்படுறது. ஓங்காரம் அப்படிங்கிறது என்னவாக்கும் அப்படிங்கிறத கடோபனிஷத்துல ஒன்னாவது அத்தியாயத்திலே இருக்கிற 2வது வள்ளியில 16வது மந்திரத்துல சொல்லப்படுறது. ஏதது
ஹி ஏவ அக்ஷரம் பிரம்மா. ஏதது ஹி ஏவ அக்ஷரம் பரம். ஏதது ஹி ஏவ அக்ஷரம் ஞாத்வா யஹ யது இச்சதி தஸ்ய தது. ஏதது அக்ஷரம், இந்த அக்ஷரம், பிரம்ம ஏவஹி, அபர பிரம்மமே ஆக்கும். ஏதது அக்ஷரம், இந்த அக்ஷரம், பரம் ஏவஹி, பரமமாயிருக்கிற பிரம்மமே தான். ஏதது அக்ஷரம் ஏவஹி, இந்த அக்ஷரத்தையே ஞாத்வா தெரிஞ்சுட்டு, யஹா ஏதொருவன், யது ஏதொன்னு, இச்சதி ஆகிரகிக்கிறானோ, தஸ்யா அவனுக்கு, தது அது, பவதி பவிக்கிறது. இந்த அக்ஷரமேதான் அபரபிரம்மவும் பரபிரம்மவும். பிரபஞ்சத்துக்கு அப்பாற்பட்ட பிரம்மம், பிரபஞ்சத்துக்கு உள்ளே இருக்கிற பிரம்மம், ரெண்டும் ஒண்ணுதான். இந்த பிரணவத்தை நிர்குணமாயிட்டோ சகுணமாயிட்டோ உபாசிச்சு சாட்சா்காரம் கிடைச்சானா உபாசகனுக்கு டாப் மோஸ்ட் அவஸ்தையாயிருக்கிற மோட்சம் அப்படிங்கிறது கிடைக்கிறது. ஓங்காரம் அப்படிங்கிறது பரபிரம்மவும், ஓங்காரம் அப்படிங்கிறது அபரபிரம்மவும் ஆக்கும். பிரம்மஸ்வரூபிணியாயிருக்கிற பிரம்ம வித்யைய ஆக்கும் சாதகன் தியானிக்க வேண்டினது. ஓங்கார உபாசனையோடு மகத்துவத்தை முண்டகோபனிஷத்திலேயும் எடுத்து சொல்லப்படுறது. காணறதெல்லாம் ஓங்காரமாக்கும். பூதகாலவும் வர்த்தமான காலவும் பாவி காலவும் ஓங்காரமே தான். இந்த 3 காலத்துக்கும் அப்பாற்பட்டதாயிட்டு இருக்கிறதும் ஓங்காரமே தான். பிரபஞ்ச மாதாவை தியானிச்சவாளுக்கு பிரபஞ்ச மாதாவோடு அனுகிரகத்தால ஆக்ரகங்கள் சாதிக்கிறது. எல்லா ஆக்ரகங்களும் பூர்ணமாயிட்டு சாதிச்சு കഴിയർத்த எந்த ஆக்ரகവും இல்லாத அவஸ்தையில பிரபஞ்ச மாதாவிலேயே லயிக்கிறதுக்கும் சாதிக்கிறது. தியான தியாத்ருத்யேய ரூபிணி அப்படின்னா ஓங்கார ஸ்வரூபிணியா இருக்கிற லலிதாம்பிகை அப்படின்னு அர்த்தம். அதனாலேயாக்கும் வாக்தேவிகள் தேவிய தியான தியாத்ருத்யேய ரூபா அப்படிங்கிற பேரில ஸ்துதிச்சது. தியான தியாத்ருத்யேய ரூபா அப்படிங்கிறது தியானவும் தியானிக்கிறவனும் உபாசகன் தியானிக்கிற பகவல் ரூபவும் அப்படின்னு அர்த்தம். திரிபுடியாயிட்டு இருக்கிறவள் தேவிதான். தியான ரூபை ஆக்கும் தேவி, தியாத்ரு ரூபையாக்கும் தேவி, தியேய ரூபையாக்கும் தேவி, பிரபஞ்ச ரூபிணியாக்கும் தேவி. ஒரு வஸ்துவை கண்டிന്യൂസ് ആയിട്ട് நினைக்கிறதாக்கும் தியானம். தியானிக்கிற நேரத்துல மனசு பலஇடத்துக்கும் ஓடி போகிறது. அதுலேருந்தெல்லாம் மனசை பிடிச்சு கட்டி போடுறதாக்கும் தாரணை. நிரந்தர அபியாசம் வழியாயிட்டாக்கும் தாரணை அப்படிங்கிறது உண்டாகிறது. தாரணை அப்படிங்கிறது ஈஸி கிடையாது. தியானம் அப்படிங்கிறது ஈஸி தான்.
ഭഗവാനെ നമ്മൾ കോവിലിൽ പോയി ഭഗവാനോട് அந்த സന്നിധിയിൽ നിന്നിട്ട് തൊഴുത് அதுக்கப்புறம் மனசுல பகவானோட அந்த ரூபத்தை நன்னா வாங்கிட்டு வீட்டுக்கு திரும்பி வரோம். நம்மளோட பிராராப்தம் அந்த பகவத் ரூபம் கொஞ்ச நேரத்துல காணாம போறது. அதனால மறுபடியும் கோவிலுக்கு போறோம், பகவானை தரிசிக்கிறோம், பலவித அலங்காரங்களோடு கூடின அந்த பகவத் ரூபத்தை தரிசிச்சு மனசுல பகவானை மறுபடியும் பிரதிஷ்டிச்சு கண்ணால காணற ரூபத்தை மனசுல காணறதுக்கான முயற்சியை பண்றோம். மறுபடியும் மறுபடியும் ரூபத்தை தியானிக்கிறதுக்கு முயற்சி பண்றதாக்கும் தாரணா. யமம், நியமம், ஆசனம், பிராணாகாரம், பிரத்யாகாரம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணா, தியானம், சமாதி, இப்படி இருக்கிற அஷ்டாங்க யோகங்களில 7வது ஸ்டேஜ் ஆக்கும் தியானம் அப்படிங்கிறது. யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரண வழியாக்கும் தியானத்துல எத்திப்படுறது. தியானத்துக்கு அப்புறமாவாக்கும் அந்த மனசை நமக்கு சமாதி அவஸ்தையில கொண்டு போறதுக்கு சாதிக்கிறது. ஏழாவது ஸ்டேஜ் ஆக்கும் தியானம் அப்படிங்கிறது தாரணை தியானமாயிட்டு மாறுற அவஸ்தை இருக்கே, அந்த அவஸ்தைய உண்டாக்குறதும் தேவிதான், அந்த அவஸ்தையும் தேவிதான். சித்த விருத்தியோடு ஏகமான சிந்தனையாக்கும் தியானம் அப்படிங்கிற ஏகமான அவஸ்தை. திரிபுடி ஆக்கும் இந்த தியான தியாத்ரு தியேய ரூபையா இருக்கிற தேவியோடு அந்த அவஸ்தைகள். தியானம் செய்யறவன் தியாதாவு, அதனாலியாக்கும் இங்க தியாத்ரு அப்படின்னு சொன்னது. தேவி ஆத்மஸ்வரூபமாயிட்டு தியானிக்கப்படுற, ஆத்மஸ்வரூபமாயிட்டு தியானிக்கிறதும் தேவிதான். தியேயம் அப்படின்னாக்கா தியானிக்கப்படுற பகவல் ரூபம். தியானிக்கப்படுற பகவல் ரூபம் அப்படிங்கிற விஷயமும் தேவிதான். விஷ்ணு ரூபமாகட்டும், ஐயப்பனோட ரூபமாகட்டும், ஏது ரூபத்துல வேணுமாலும் நம்ம தியானிக்கிறோம் பகவானை. நம்மளோட மனசுக்கு பிரியமாயிட்டு தோணற ஒரு ரூபத்திலேயாக்கும் பகவானை நம்ம தியானிக்கிறோம். அலங்காரங்கள் எல்லாம் பண்ணி ஸ்ரீகிருஷ்ணனோட ரூபத்திலையும், குருவாயூரப்பனோட ரூபத்திலையும், ஐயப்பனோட ரூபத்திலையும் எல்லாம் நம்ம பகவானை தியானிக்கிறோம். அந்த நம்ம தியானிக்கிற ரூபம் அப்படிங்கிற விஷயமும் தேவிதான். சிந்திக்கிற விஷயமாக்கும் தியேயம். அப்படியாக திரிபுடியா இருக்கிறவள் தேவிதான். திரிபுடிக்கு அப்பாற்பட்டவர்களாக்கும் நானாத்துவம் இல்லாத அத்வைத பாவத்தில் இருக்கிற ஞானிகள். திரிபுடிக்கு அப்பாற்பட்டதாக்கும் அந்த சமாதி அப்படிங்கிற அவஸ்தை. எந்த ஒரு விதமான பிரகிருதி விஷயங்களுமாயிட்டு மனசு லிங்க ஆகாதக்கு இருக்கிறதாக்கும் சமாதி அவஸ்தை அப்படிங்கிறது. அப்படி இருக்கிற சமாதி அவஸ்தைய நிர்விகல்ப சமாதி அப்படின்னு சொல்லப்படுறது. 255வது நாமம் 8 அக்ஷரங்களோடு கூடின நாமமாக்கும் இது. தர்மா தர்ம விவர்ஜிதா.
ധർമ്മ അധർമ്മ വിവർജിത. പദങ്ങളെ പിരിക്കാതെക്കാക്കും നമ്മൾ லலிதா சகஸ்ரநாமத்தில் இருக்கிற நாமங்களை சொல்லணும். இருந்தாலும் என்னவாக்கும் அங்க சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காயிட்டு பதத்தை பிரித்து பார்க்கறதாக்கும். தர்மவும் அதர்மവും ധർമ്മ അധർമ്മങ്ങൾക്ക് അപ്പാർപ്പെട്ടവളാക്കും ദേവി. ബന്ധമോക്ഷങ്ങൾക്ക് അപ്പാർപ്പെട്ടവൾ. ധർമ്മ അധർമ്മ വിവർജിത. ധർമ്മത്തിക്കും അധർമ്മത്തിക്കും അപ്പാർപ്പെട്ടവളാണ് ദേവി. വേദങ്ങളും ശാസ്ത്രങ്ങളും എടുത്തു ചൊല്ലற വിഷയങ്ങളെ അനുഷ്ഠിக்கிறதாக்கும் ധർമ്മം. வேதஞானம் இருக்கிறவா சொல்லறத அனுசரிக்கிறதாக்கும், வேதத்தில சொல்லப்பட்ட விஷயங்களை நன்னா கவனிச்சுண்டு அனுசரிக்கிறதாக்கும் தர்மம். வேதங்களுக்கும் சாஸ்திரங்களுக்கும் விருத்தமாயிட்டு பிரவர்த்திக்கிறவாளாக்கும் அதர்மிகள். தேவி தர்ம அதர்மங்களுக்கு அப்பாற்பட்டவளாக்கும், பந்தமோட்சங்களுக்கு அப்பாற்பட்டவளாக்கும் தேவி. ധർമ്മത്തെയും അധർമ്മത്തെയും കടന്നവളാക്കും ജഗദംബികை. ധർമ്മ அதர்மங்களுக்கு அப்பாற்பட்டவளாயிட்டு இருக்கிறவள். இந்த பிரபஞ்ச அவஸ்தையிலாக்கும் தர்மம் அப்படிங்கிறது இருக்கு. அதர்மம் அப்படிங்கிறதும் இந்த பிரபஞ்சத்தில் உள்ளதாக்கும். தேவி பிரபஞ்சத்துக்கு அப்பாற்பட்டவளாக்கும். அதனால தர்ம அதர்மங்களை கடந்தவளாக்கும் தேவி. பிரபஞ்சத்துக்குள்ள இருக்கிற பாவம் அப்படிங்கிறது துவைத பாவம். தேவி துவைத பாவங்களுக்கு அப்பாற்பட்ட அத்வைத ஸ்வரூபிணியாக்கும். பராசக்தியாய் இருக்கிற தேவி இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா கர்மங்களுக்கும் சாட்சியாக்கும். தேவிக்கு கர்மம் செய்ய வேண்டின ஒரு அவசியமும் இல்லை. அதனாலேயே கர்மபலங்களான புண்ணியபாபங்களும் தேவியை பாதிக்கிறதில்லை. பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லா பிரவர்த்தனங்களும் நன்னா நடக்கணும் அப்படின்னா தர்மம் அப்படிங்கிறது நிலநிக்கணும். தர்ம பரிபாலனத்துக்காயிட்டு பல ரூபத்துல தேவி அவதாரம் பண்ணி அதர்மத்தை இல்லாம பண்றா. நிர்குண நிராகாரமான பராசக்திக்கு தர்ம அதர்மங்கள் பாதகமில்லை. 256வது நாமமான விஸ்வரூபா. 4 அக்ஷரங்களோடு கூடின நாமமாக்கும் விஸ்வரூபா. இந்த 62வது ஸ்லோகத்தில் இருக்கிற 256வது நாமமா இருக்கிற விஸ்வரூபா முதல்க்கு 63வது ஸ்லோகத்தில் இருக்கிற 263வது நாமமான சர்வாவஸ்தா விவர்ஜிதா அப்படிங்கிற நாமம் வரைக்கும் மொத்தமா ஒரு அர்த்தத்தை பார்த்துட்டு நம்ம இந்த 256வது நாமத்தை பார்த்தாதான் இது கொஞ்சம் புரியும். அதனால என்னவாக்கும் சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு இந்த நாமத்துக்குள்ள பிரவேசனம் பண்ணலாம். ஜாகிரத் സ്വപ്ന സുഷുപ്തി അവസ്ഥകളാക്കും അവസ്ഥാത്രയങ്ങൾ. നമ്മളോട് ഇന്ദ്രിയങ്ങൾ മനസ്സുമായിട്ട് കൂടിച്ചേർന്ന് പ്രകൃതി വിഷയങ്ങളെ நமக்குள்ள கொண்டு வரது. அது ஜாகிரத அவஸ்தையிலேயாக்கும் நடக்கிறது. புத்தி அகங்காரம் இந்திரியங்கள் எல்லாம்
முழிச்சுருக்கிற அவஸ்தையாக்கும் ஜாகிரத் அவஸ்தை. ஞானேந்திரிய கர்மேந்திரியங்கள் இந்த ஜாகிரத் அவஸ்தையில பிரவர்த்திக்கிறது. சொப்னாவஸ்தையில பார்த்தானா கர்மேந்திரியங்களுக்கு பிரவர்த்தனம் இல்லை. தூங்கப்படுத்த நம்ம ஒரே இடத்துல எந்த வேலையும் இல்லாக்கி படுத்துட்டு கிடக்கிறோம். ஞானேந்திரியங்கள் அப்படிங்கிறது அந்த கரணம் அப்படிங்கிற സൂക്ഷ്മാവസ്ഥയുമായിട്ട് ചേർന്ന് പ്രവർത്തിക്കരുത്. സ്വപ്നത്തിലെ മനസ്സ് അന്ധക്കരണവുമായിട്ട് ചേർന്ന് സ്വപ്നാവസ്ഥയിലെയും നമുക്ക് മനസ്സിലെ അനുഭവങ്ങൾ அப்படிங்கிறது இருக்கு. அப்படியாக்குமானா ஜாகிரத் அவஸ்தையிலையும் சொப்னாவஸ்தையிலையும் மனசு அப்படிங்கிறது இருக்கு. ஜாகிரத் அவஸ்தையிலையும் സ്വപ്നാവസ്ഥയിലെയും സുഷുപ്തി അവസ്ഥയിലെയും തുരീയത്തിലെയും എല്ലാം ജീവൻ அப்படிங்கிற ഭാവം இருக்கு. ஜாகிரத் அவஸ்தையில கர்மேந்திரியங்களோடு கூடி சேர்ந்து மனசு ஒர்க் பண்றது. സ്വപ്നാവസ്ഥയിல അന്ധകരണത്തോട് കൂടി ചേർന്ന് മനസ്സ് വർക്ക് പண்றது. ജാഗ്രത് സ്വപ്ന സുഷുപ്തി அவஸ்தைகளில எல்லாம் பிராணஸ்பந்தனம் அப்படிங்கிறது நடக்கிறது. சுஷுப்தியில இந்திரியங்களும் மனசும் நிശ്ചലമാക്കും. ഒന്നും தெரியாத அவஸ்தையாக்கும் சுஷுப்தி அவஸ்தை. டீப்பான தூக்கத்துல சரீரத்துல இருக்கிற வலி கொடியும் நமக்கு தெரியறதுக்கு சாதிக்கிறதில்லை. பிராணஸ்பந்தனம் இருக்கு. ஜீவ சைதன்யம் அப்படிங்கிறது எல்லா அவஸ்தையிலையும் முழிச்சுருக்கு. ஸ்தூல சரீரமும் அந்த கரணமும் இந்த சுஷுப்தி அவஸ்தையில பிரவர்த்திக்கிறதில்லை. அவஸ்தாத்ரயங்களுக்கு அப்பாற்பட்டதாக்கும் துரியம். துரியத்தை அவஸ்தை அப்படின்னு சொல்ல முடியாது. திரிபுடிகளுக்கு அப்பாற்பட்டதாக்கும் துரியம். ஜாகிரத் சொப்ன சுஷுப்தி அப்படிங்கிற அவஸ்தாத்ரயங்களுக்கு அப்பாற்பட்டதாக்கும் துரியம். ஜீவன் அவஸ்தாத்ரயத்திலையும் துரியத்திலையும் எல்லாம் இருக்கு. இந்த ஒரே ஜீவன் தான் ஜாகிரத அவஸ்தையிலையும் உள்ளது, സ്വപ്നാവസ്ഥയിലെയും ഉള്ളത്, സുഷുപ്തിയിലെയും ഉള്ളത്, തുരീയത്തിലെയും ഉള്ളത്. ജീവൻ ഒന്നുതാൻ. ഒരുത്തർ അവരെ ചിലവാ അപ്പാന്ന് കൂപ്പിടുற, ചിലവാ അണ്ണാന്ന് കൂപ്പിടുற, ചിലവാ ചിത്തപ്പാന്ന് കൂപ്പിടുற, ചിലവാ പെരിയപ്പാന്ന് കൂപ്പിടുற. அவர் ஒருத்தர் தான் இருக்கார். அவரை கூப்பிடுறது பலரும் பல பேருகளிலே ஆக்கும். அதே மாதிரி இங்க ஜீவன் அப்படிங்கிற பாவம், அந்த ஜீவபாவம் பலதாயிட்டு காணப்படுறது. ஜீவன் அப்படிங்கிற அந்த சைதன்யம் அப்படிங்கிறது அதிபராசக்தியாயிருக்கிற தேவியாக்கும், விஸ்வரூபையாக்கும் தேவி. முழிச்சுருக்கிற ஜாகிரினியா இருக்கிற தேவி. சொப்னாவஸ்தையில முழிச்சுருக்கிறவளாயிருக்கிற தைஜசாத்மிகையாயிருக்கிற தேவி. சுஷுப்தியில அந்த ஜீவனுக்கு பேராக்கும் பிராஜ்ஞன், சுத்தமா பிரஜை இல்லாதவன். பிரஅജ്ഞൻ, ഒന്നും தெரியாத ഭാവം. തുര്യ, ത്രിപുടിക്ക് അപ്പാർപ്പെട്ട துரியாவஸ்தை, அந்த பாவத்துல ஜீவன். இப்படி எல்லாவித அவஸ்தைகளுக்கும் அவஸ்தாத்ரயங்களுக்கும் துரியத்துக்கும்
ஜீவபாவத்தை கொடுக்கிறவளாக்கும் தேவி. யோகிகளுக்கு துரியத்துக்கு அப்பாற்பட்ட மோட்சஸ்தானத்தை கொடுக்கிறவளாக்கும் தேவி. ஜீவனோடு 3 அவஸ்தைகள், அந்த 3 அவஸ்தைகளுக்கு அப்பாற்பட்ட துரியம், இதெல்லாமாக்கும் இங்க சொல்லப்படுறது. 256வது நாமமான விஸ்வரூபா அப்படிங்கிறதையாக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கு முன்னோடியாயிட்டு நம்ம இதை பார்த்ததாக்கும். பிரபஞ்சத்தோட ரூபத்தை ஸ்வயம் സ്വീകരിച്ചவளாக்கும் தேவி. ஜீவாத்மாவில சைதன்யமாயிட்டு ரொம்பி நிற்கிறவள். பக்தர்களோடு மனசிலேந்து அசுர குணத்தை இல்லாம பண்றவள். பிரபஞ்சத்தோடு ரூபம் இருக்கிறவள் ஜெகதம்பிகை. தேவி பாகவதத்துல, தேவி கீதையில 7வது ஸ்கந்தத்துல சொல்லப்படுற தேவி கீதையில இருக்கிற விஸ்வரூபமும், அதே மாதிரி பகவத்கீதையில 11ஆம் அத்தியாயமா இருக்கிற விஸ்வரூப தர்சன யோகத்துல சொல்லப்படுற விஸ்வரூபமும் தமிழ எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை. தேவி பாகவதத்துல 7ஆம் ஸ்கந்தத்துல 31வது அத்தியாயத்துல ஹிமவானோட ரிக்வெஸ்ட் படி தேவி தன்னோட விஸ்வரூபத்தை தேவர்களுக்கு முன்னால பிரத்யட்சப்படுத்துறா. அபஸ்யம்ஸ்தே மகாதேவியா விராட் ரூபம் பரால்பரம். தேவியோடு ரொம்ப ரொம்ப சிரேஷ்டமான விராட் ஸ்வரூபத்தை தேவர்கள் தர்சிச்சா. அவ தர்சிச்ச தேவியோடு ரூபம் வாக்குகளால வர்ணிக்கிறதுக்கு சாத்தியமில்லை. இருந்தா கூட அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லறா. சஹஸ்ரசீர்ஷநயனம் சஹஸ்ரசரணம் ததா கோடி சூரிய பிரதீகாசம் வித்யுத் கோடி சமப்பிரபம். நிறைய நிறைய சிரசுகள், நிறைய நிறைய கண்கள், நிறைய நிறைய பாதங்களோடும் கூடின தேவியோடு விஸ்வரூபம். நிறைய நிறைய சூரியர்களோடும் நிறைய நிறைய சந்திரர்களோடும் பிரகாசத்தோடு கூடி ஜொலிச்சு நிற்கிற தேவியோட ரூபம் இப்படின்னு எல்லாமாக்கும் அதுல வர்ணிக்கப்பட்டது. தேவியோடு விஸ்வரூப தர்சனம் பார்த்து பயந்து நெடுங்கின தேவர்கள் தேவிய ஸ்துதிச்சா. யஸ்மாதக்னி சமுத்பன்னோ யஸ்மாத் சூரிய சந்திரமா யஸ்மாதோஷதயः சர்வாஸ் தஸ்மை சர்வாத்மனே நமः யஸ்மாச்ச தேவா சம்பூதா சாத்யா பட்சிண ஏவச பசவஸ்ச மனுஷ்யாஸ்ச தஸ்மை சர்வாத்மனே நமः. சூரிய சந்திரர்களும் அக்னியும் செடி கொடிகளும் எங்கேந்தாக்குமோ உண்டானது அந்த சர்வாத்மாவுக்காயிட்டு எங்களோட நமஸ்காரம் அப்படின்னாக்கும் தேவர்கள் தேவிய ஸ்துதிச்சா. தேவர்களும் சித்தர்களும் பட்சிகளும் மிருகங்களும் மனுஷாலும் எல்லாம் அம்பாளிலேந்தாக்குமே உண்டானது. அந்த அம்பாளுக்கு சக்தி ஸ்வரூபிணிக்கு எங்களோட நமஸ்காரம் அப்படின்னு தேவர்கள் தேவிய ஸ்துதிச்சா. அதனால விஸ்வரூபயாக்கும் தேவி. 257வது நாமம் 4 அக்ஷரங்களோடு கூடின நாமமாக்கும். இது ஜாகரிணி. முழிச்சுன்னு இருக்கிற அவஸ்தை, ஜாகிரத அவஸ்தையில இருக்கிறவள் தேவி. சிருஷ்டி காரியங்களில ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆயிட்டு ஒர்க் பண்றவள்.
ஜாகரணம் அப்படின்னா தூக்கமில்லாத அவஸ்தை. ஜாகரிதம் சொபோதம் இருக்கிற சமயமாக்கும். தேவி எப்பவும் சொபோதத்தோடு கூடிட்டு முழிச்சுன்னு இருக்கிற அவஸ்தையிலேயாக்கும் இருக்கா. அதனால தேவிய ஜாகரிணி அப்படின்னு சொல்லப்படுறது. பிரபஞ்சத்தை முழுவன் கண்ட்ரோல் பண்றவளானதால தேவி எப்பவும் கவனமா முழிச்சுட்டே இருக்கா. ராத்திரி அப்படினோ பகல் அப்படினோ பேதமில்லாக்கி பிரபஞ்ச சலனத்தை கவனிச்சுட்டு இருக்கா தேவி. பிரபஞ்ச பதார்த்தங்களோடு பிரவர்த்தனம் ஒரு நொடி கூட நிச்சலமாகாம இருக்கிறதுக்கு காரணம் பிரபஞ்ச நாயிகையா இருக்கிற தேவி ஜாகரணி ஆனதினாலேயாக்கும். அப்படி அந்த தேவிய ஜாகரணி அப்படின்னு வாக்தேவிகள் ஸ்துதிக்கிறா. மனுஷ சரீரத்துக்குள்ள குண்டலினி சக்தியாயிட்டு வசிக்கிற தேவி சரீரத்தில் இருக்கிற எல்லா பிரவர்த்திகளையும் நின்று போகாம கரெக்டா நடத்துறா. நரம்புகள் வழியா பிளட் சர்க்குலேஷன் உண்டாகிறது, மூச்சு காத்து அந்த பிராணஸ்பந்தனம் உண்டாகிறது. அதே மாதிரி சாப்பிட்றதெல்லாம் தகனமாகிறது. இதெல்லாம் தேவியோட அனுகிரகத்தாலேயாக்கும் நடக்கிறது. தேவியோடு ஜாகரணத்தாலேயாக்கும் இதெல்லாம் சம்பவிக்கிறது. நம்ம தூங்குற நேரத்திலேயும் தூங்காம நமக்குள்ள உக்காந்துண்டு நம்மளையே கவனமா பாதுகாத்துட்டு இருக்கா தேவி. ஜாகிரத அவஸ்தையோடு கூடின வைஸ்வானரன் ஆயிட்டு தேவி இருக்கா. மாண்டூக்கிய உபனிஷத்துல 9வது மந்திரத்துல வைஸ்வானரனாயிட்டு பிரம்மம் இருக்கிறத சொல்லப்படுறது. ஜாகிரத் ஆன ஸ்தானத்தோடு கூடின வைஸ்வானரனாக்கும் அகாரம் அப்படின்னு சொல்லப்படுறது. ஜாகரிதஸ்தானோ வைஸ்வானரோ அகாரஹ பிரதமா மாத்ரா ஆதிமத்வாத் அப்படிங்கிற மந்திரம். ஜாகரிதஸ்தானஹா ஜாகிரத்தா இருக்கிற ஸ்தானத்தோடு கூடின வைஸ்வானரஹா வைஸ்வானரன். அப்படி இருக்கிறவளாக்கும் லலிதாம்பிகையான தேவி அப்படின்னு அர்த்தத்தை இங்க பார்த்துக்கலாம். ഇരുന്നൂറ്റി 58வது നാമം 3 അക്ഷരങ്ങളോട് കൂടിയ നാമമാക്കും. ഇത് സ്വബന്തി. മനസ്സിലെ பிரகடனமாகாம இருக்கிற விஷயங்களை ரூபங்களாக்கிறவள் தேவி. சொப்னாவஸ்தையில இருக்கிற ஜீவ சைதன்யம், சொப்னாவஸ்தைய அனுபவிக்கிற ஜீவ சைதன்யமாயிட்டே
இங்கே அந்த ஜீவனை சொல்லப்படுறது. அந்த ஜீவனுக்கு சைதன்யத்தை கொடுக்கிறவளாக்கும் லலிதாம்பிகை தேவி. அதனால வாக்தேவிகள் சொபந்தி அப்படின்னு தேவிய ஸ்துதிக்கிறா. 259வது நாமம் 5 அக்ஷரங்களோடு கூடின நாமமாக்கும். இது தைஜசாத்மிகா. தேஜோமயமாயிருக்கிற ரூபம் இருக்கிறவள். சொப்னாவஸ்தையில இருக்கிற ஜீவன் தைஜசன். அந்த ஜீவ சைதன்யம் ஆக்கும் தேவி. அதனால தைஜசாத்மிகா அப்படின்னு வாக்தேவிகள் தேவிய ஸ்துதிக்கிறா. தேஜஸ்வரூபியான ஜீவன் நம்மளோட சொப்னாவஸ்தையிலையும் முழிச்சுண்டுதான் இருக்கு. சுஷுப்தியில ரொம்பி நிற்கிறவளும் ஆக்கும் லலிதாம்பிகை. ஜாகிர சொப்ன சுஷுப்தி அவஸ்தைகளில தேவி முழிச்சுருக்கா. அதனால சொப்னாவஸ்தையில முழிச்சுருக்கிற அந்த தேவிக்கு பேராக்கும் தைஜசாத்மிகா. ஜீவன் இருக்கிற சரீரத்தில காணற பிராண எனர்ஜி ஆக்கும் தைஜசன். அதனால தேவி தைஜசாத்மிகையாக்கும். தியான தியாத்ரு தியேய ரூபா தர்மா தர்ம விவர்ஜிதா விஸ்வரூபா ஜாகரிணி சொபந்தி தைஜசாத்மிகா. தியான தியாத்ரு தியேய ரூபா. தியான தியாத்ரு தியேய ரூபா ഒറ്റ നാമമാക്കും. ഇത് ദേവിയെ ത്രിപുടിയായിട്ടേ കൂപ്പിടുറാ വാഗ്ദേവികൾ. ധർമ്മ അധർമ്മ വിവർജിത. ധർമാധർമ്മ വിവർജിത. വിശ്വരൂപ ജാഗരിണി സ്വപന്തി തൈജസ ആത്മിക. തൈജസാത്മിക.